வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கைவிரல் ரேகையை பதிவு செய்யாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்தாகுமா அப்படிங்கிற கேள்விக்கும் எந்த தேதிக்குள்ள கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னும் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு முழுவதும் நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு கைவிரல் ரேகையை பதிவு செய்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இது குறித்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முக்கியமான அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறது. அதனால் ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்கள் அனைவரும் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதனை இன்னும் பல குடும்ப அட்டைதாரர்கள் செய்யாமல் இருக்கின்றனர். குறிப்பாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டு வைத்திருப்பவர்கள் கருவிழி ஸ்கேனர் கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் ரேஷன் கடைகள் வழியாக கைவிரல் ரேகையை பதிவு செய்வதை அரசு நிறுத்தப் போவதாக முடிவு செய்திருக்கிறது. குறுகிய காலம் மட்டுமே வாய்ப்புகள் இருப்பதால் இதுவரை ரேஷன் கார்டில் பெயர் இருந்தும் கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க. சீக்கிரம் கைரேகை பதிவு செய்யாதவர்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து தமிழ்நாடு அரசு இப்போது கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் 99% இன்றியமையா பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. உண்மையான மற்றும் தகுதியான பயனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழே இன்றியமையாத பொருட்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் உறுதி செய்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 9 மாதங்களில் பொது விநியோக திட்ட இன்றியமையாத ரேஷன் பொருட்கள் விநியோகமானது சராசரியாக 99% கைவிரல் ரேகை பதிவு செய்த பிறகே கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் தங்குதடையின்றி ரேஷன் பொருட்களை பெறுவதற்கு 2620 புதிய நியாய விலை கடைகள் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. பொது விநியோக திட்டத்தின் மூலமாக நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்கள் எந்தவித சிரமமின்றி பெற்றுச் செல்லும் வகையில் 843 முழு நேர நியாய விலை கடைகள் மற்றும் 1777 பகுதி நேர நியாய விலை கடைகள் உட்பட 2620 புதிய நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு தற்போது வரை செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் நிலவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் உரியவர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் சரியாக செல்வதை உறுதி செய்யவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டுதாரர்கள் KYC சரிபார்ப்பை ஏற்கனவே ஜூன் 30க்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. AAY மற்றும் PHH குடும்ப அட்டைதாரர்கள் கட்டாயமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கடைசி தேதி இன்று வரை வரையறுக்கப்படவில்லை. அதனால இதுவரை கைவிரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் விரைவில் கைரேகை பதிவுகளை செய்யணும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.